வணக்கம் சகோ, வெல்கம் டு மைக்கேல்ஸ் மைண்ட் செட். இந்த வீடியோவில் நாம் வாஸ், were, had இந்த 3 வார்த்தையையும் ஆங்கில வாக்கியங்களில் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். யார் எங்கே இருந்தாங்கங்கிறத சொல்ல, யார் எப்படி இருந்தாங்கங்கிறத சொல்ல, யார் என்னவாக இருந்தாங்கங்கிறத சொல்ல வாஸ், were இந்த 2 வார்த்தைகளும் பயன்படுது. யார் எங்கே இருந்தாங்க, இப்போ கிரவுண்டில் இருப்பாங்க, ஸ்கூலில் இருப்பாங்க, திண்டுக்கல்லில் இருப்பாங்க, தேனியில் இருப்பாங்க, இந்த மாதிரி யார் எங்கே இருந்தாங்கங்கிறத சொல்ல, யார் எப்படி இருந்தாங்கங்கிறத சொல்ல, அழகாக இருப்பாங்க, குட்டையாக இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க, இந்த மாதிரி எப்படி இருந்தாங்கங்கிறத சொல்கிறதுக்கும், யார் என்னவாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும், டீச்சராக இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் வாஸ், வேர் இந்த 2 வார்த்தைகளும் பயன்படுது. யாருக்கிட்ட என்ன இருந்துச்சுங்கிறத சொல்கிறதுக்கு ஹேடுங்கிற ஒரு வார்த்தை பயன்படுது. என்கிட்ட லேப்டாப் இருக்கும், இல்லை மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, இந்த மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஹேடுங்கிற ஒரு வார்த்தை பயன்படுது. இது தியரி தான், ப்ராக்டிக்கலில் எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபைன். எந்த ஒரு வாக்கியமும் 2 வார்த்தைகள் இல்லாமல் உருவாகாதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வார்த்தை சப்ஜெக்ட் வேர்டு, 2வது வார்த்தை வெர்பு வேர்டு. இந்த சப்ஜெக்ட் வேர்டுக்கு ஏற்ற மாதிரி வெர்பு வேர்டு வாஸ் அல்லது வேர் 2ல் ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் வேர்டு சிங்குலராக இருக்குங்கிற பட்சத்தில், ஒரே ஒரு நபரை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குங்கிற பட்சத்தில் வாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். 2-3 நபர்கள் குறிக்கிற மாதிரி ப்ளூரல் வேர்டாக இருக்குது, சப்ஜெக்ட் வேர்டாக இருக்குங்கிற பட்சத்தில் வேர்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் நான் இருந்தேன். ஐ வாஸ் நான் இருந்தேன். நான் இருந்தேன் என்னவாக இருந்தேன்? ஐ வாஸ் ஃபைன் நான் நலமுடன் இருந்தேன். தே வேர் அவர்கள் இருந்தார்கள். தே வேர் இன் த ஸ்கூல் அவர்கள் பள்ளியில் இருந்தார்கள். தேன்கிறது ஒருத்தரை குறிக்கிற வார்த்தையில் 2-3 பேரை சேர்ந்து குறிக்கிறதுனால அது தேன்கிற வார்த்தைக்கு வேறுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஹீ வாஸ் எ டீச்சர். ஹீ வாஸ் எ டீச்சர். ஹீ வாஸ் அவன் இருந்தான். எ டீச்சர் ஒரு ஆசிரியராக இருந்தான். ஷீ வாஸ் பியூட்டிஃபுல் அவள் இருந்தாள், அழகாக இருந்தாள். ஷீ வாஸ் பியூட்டிஃபுல். இதே மாதிரி சப்ஜெக்ட் பாக்ஸ், வெர்பு பாக்ஸ், ஆப்ஜெக்ட் பாக்ஸ், காம்ப்ளிமெண்ட் பாக்ஸ் இந்த 3 பாக்ஸில் இருந்தும் நமக்கு தேவையான வார்த்தைகள் எடுத்து நமக்கு தேவையான மாதிரி வாக்கியங்களை உருவாக்கி பழகிக்கலாம். ஃபைன். இப்போ நாங்கள்லாம் எப்படிலாம் இருந்தோங்கிறது எப்படி சொல்கிறதுனா, ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட் நான் ஒரு பள்ளி மாணவனாக இருந்தேன். மை ஃப்ரெண்ட் வாஸ் the class teacher, my class leader. My friend was the class leader. ஷீலா மிஸ் வாஸ் மை இங்கிலீஷ் டீச்சர். ஷீலாங்கிறவங்க எங்களோட இங்கிலீஷ் டீச்சராக இருந்தாங்க. உங்களோட இங்கிலீஷ் டீச்சராக யார் இருந்தாங்கிறத எப்படி சொல்லுவீங்க? உங்களோட இங்கிலீஷ் டீச்சர் நேமை போட்டு வாஸ் மை இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்லணும். டொமினிக் சார் வாஸ் மை மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். தே வேர் குட் டீச்சர்ஸ். வி வேர் குட் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் நல்ல ஆசிரியராக இருந்தார்கள், நாங்கள் நல்ல மாணவர்களாக இருந்தோம். We were friends. You were with them. We were friends. நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். You were with them. நீ அவர்களுடன் நண்பர்களாக இருந்தாய். He was with them. அவன் அவர்களோடு இருந்தான். We were happy. நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். இந்த மாதிரி நாம் சொல்லலாம். யார் எப்படி இருந்தோம், எங்கே இருந்தோம், என்ன மாதிரி இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு வேர் வாஸ்ங்கிற வார்த்தை நமக்கு பயன்படுது. அடுத்து யார்கிட்ட என்ன இருந்ததுங்கிறத ஹேடுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். அதை எப்படி சொல்கிறதுனா, இப்போ என்கிட்ட என்ன இருந்ததுங்கிறத நான் எப்படி சொல்கிறது? ஐ ஹேட் என்னிடம் இருந்தது. ஐ ஹேட் என்னிடம் இருந்தது. நான் வைத்திருந்தேன். ஐ ஹேட் எ பென் நான் ஒரு பேனா வைத்திருந்தேன். என்னிடம் ஒரு பேனா இருந்தது. எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஐ ஹேட் அ பென் நான் ஒரு பேனா வைத்திருந்தேன். தே ஹேட் எ கார் அவர்கள் ஒரு கார் வைத்திருந்தார்கள். ஹீ ஹேட் எ பிரதர் அவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். இந்த மாதிரி சப்ஜெக்ட் பாக்ஸ்லேருந்து ஒன்றும், வெர்பு வேர்டிலிருந்து ஒரு வேர்டையும், ஆப்ஜெக்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு வேர்டையும் எழுதுகிறப்ப யாருக்கிட்ட என்ன இருந்துச்சுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் இதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், ஐ ஹேட் அ பைக் என்னிடம் ஒரு பைக் இருந்தது. முரளி ஹேட் அ கார் முரளியிடம் ஒரு கார் இருந்தது. ஹீ ஹேட் நத்திங் அவன்கிட்ட எதுவுமே இல்லை. ஹீ ஹேட் நத்திங். ஷீ ஹேட் அ காஸ்ட்லி மொபைல் ஃபோன் அவளிடம் ஒரு காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் இருந்தது. வி ஹேட் எ லேப்டாப் எங்களிடம் லேப்டாப் இருந்தது. ஒன்ட்ட ஒரு புக் இருந்தது. யூ ஹேட் அ புக் நீ ஒரு புக் வச்சுருந்த. யூ ஹேட் அ புக். யூ ஹேட் அ டெஸ்ட் யூ ஹேட் அ டெஸ்ட்னா உனக்கு ஒரு தேர்வு இருந்தது. தே ஹேட் சிசிடிவி கேமரா அவர்கள் சிசிடிவி கேமரா வைத்திருந்தார்கள். வி ஹேட் அ குட் டைம் எங்களுக்கு நல்ல நேரம் இருந்தது. யூ ஹேட் அ பேட் டைம் உனக்கு கெட்ட நேரமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு புரிஞ்சுக்கோங்க எதுக்கு ஹேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஐ ஹேட் எ கார் நான் ஒரு கார் வைத்திருந்தேன். வி ஹேட் அ பைக். யூ ஹேட் எ கார். தே ஹேட் எ கிரிக்கெட் பேட்.
he had a book. He had a bookனா என்ன? அவன் ஒரு புத்தகம் வைத்திருந்தான். She had 2 brothers. அவளுக்கு 2 சகோதரர்கள் இருந்தார்கள். It had a Bluetooth option. அந்த காரில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருந்துச்சு. It had Bluetooth option. Students had to write the exam. Students தேர்வு எழுத வேண்டி இருந்தது. Students had to write the exam. My father had a son and a daughter. இன்னும் அதிகமான பயிற்சிக்காக இந்த ஒரு வாக்கியமும் கொடுத்துருக்கேன். I was in my school. அப்படின்னா நான் பள்ளியில் இருந்தேன். I was a school boy. நான் பள்ளி மாணவனாக இருந்தேன். I was very strong. I was very strong. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். I had a school bag. நான் ஒரு ஸ்கூல் பேக் வைத்திருந்தேன். நான் மட்டும் இல்லை, நாங்களும் அதே மாதிரி தான் இருந்தோம். அப்படின்னு சொல்லணும்னா we were in school. நாங்களும் பள்ளியில் இருந்தோம். We were school boys. நாங்களும் பள்ளி மாணவர்களாக இருந்தோம். We were very strong. We were very strong. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். We had school bags. நாங்கள் ஸ்கூல் பேக் வச்சுருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. They were in school. அவர்களும் பள்ளியில் இருந்தார்கள். They were in school. They were school boys. அவர்களும் பள்ளி மாணவர்களாக இருந்தார்கள். They were very strong. அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. They had school bags. அவர்கள் ஸ்கூல் பேக்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்களும் பள்ளியில் தானே இருந்துறீங்க, இதே மாதிரி தானே இருந்துட்டீங்க. எஸ், you were in school. You were a school boy. You were very strong. You had a school bag. நீங்களும் பள்ளியில் இருந்தீங்க, பள்ளி மாணவனாக இருந்தீங்க, பள்ளியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, உங்கள்கிட்டையும் ஒரு ஸ்கூல் பேக் இருந்தது. இப்போ ஒரு சார் இருந்தார், அவர் வந்து திண்டுக்கல்ல இருந்தார் அப்படின்னா he was in திண்டுக்கல். He was in திண்டுக்கல். He was a teacher. He was handsome. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தார், அழகாக இருந்தார். He had a laptop. அவர்கிட்ட ஒரு லேப்டாப் இருந்துச்சு. இன்னொரு மேம் இருந்தாங்க, அவங்க தேனிக்காரவங்க. She was in தேனி. அவர்கள் தேனியில் இருந்தாங்க. She was a teacher. அவர்களும் ஆசிரியராக இருந்தாங்க. She was beautiful. அவங்க அழகாக இருந்தாங்க. She had a mobile phone. அவங்க ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு he was handsome சொன்னேன், she was beautifulனு சொன்னேன். ஏன் he was beautifulனு சொல்லலை? பையனுங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லணும் அப்படின்னா ஹேண்ட்ஸம்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் பயன்படுத்தணும். பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெண்களை குறிக்கிறதுக்குரிய ஒரு வார்த்தை. ஹேண்ட்ஸம்ங்கிற ஒரு வார்த்தை ஆண்களுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை. ரெண்டையும் மாற்றி பயன்படுத்திடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அந்த மொபைல் ஃபோன் இருக்குல்ல, தட் மொபைல் ஃபோன் வாஸ் ஆன் த டேபிள். அந்த மொபைல் ஃபோன் டேபிள் மேலே இருந்தது. தட் வாஸ் எ நியூ மொபைல். அது ரொம்ப புது மொபைல். தட் வாஸ் எ நியூ மொபைல் ஃபோன். தட் மொபைல் வாஸ் ஸ்லிம். ரொம்ப ஸ்லிம்மாக ஒல்லியாக இருந்தது, மெல்லிஸாக இருந்தது. இட் ஹேட் 8 GB ரேம். அந்த ஃபோனில் 8 GB ரேம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஃபைன். இதே மாதிரி நம்ம அதிகமாக வாக்கியங்களை சொல்லி நம்மளுக்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். யார் எங்கெங்கே இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்கங்கிறதுக்காக இந்த டேபிளை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் பாக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், வெர்பு பாக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு வெர்ப், காம்ப்ளிமெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் வேர்டு, ஃபைன், பியூட்டிஃபுல், இன் த ஸ்கூல், எதை எடுத்து எழுதுனாலும் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி தான் அதை நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எதையாவது தேவைப்படுற வாக்கியங்கள்லாம் எடுத்து எழுதி பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கவங்களாம் யார் யார் எங்கெங்கே நேற்று இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கவங்கள்ட்டலாம் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் பாக்ஸ்லேருந்து சப்ஜெக்ட், வெர்பு பாக்ஸ்லேருந்து ஒரு வெர்பு, ஆப்ஜெக்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட், எல்லாத்தையும் முன்னா சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா யார் யார்கிட்ட என்னென்ன இருந்ததுங்கிறத உங்களால் சொல்ல முடியும். ஓகே, ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கேட்டால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம சொல்லணுமே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.